चंडिकाय नमः प्रत्यक्षदीपंदरधामी महाकाली चंडिकाय स्वाहा अमृतो महान महानिवेद्यं समर्पयामि समर्पयामि प्रथमाध्याय देवता अथ बहुफल जलधि संधारिणी चराचर सर्व प्रपंच जननी विश्वस्थिति विलय सृष्टि विहारिणी अमरारि मधुकैटभ विधि विष्णु रुद्रादि गुणमूर्ति स्वरूपिणी प्रथमाध्याय देवता श्री महाकाली प्रियता जय महाकाली के जय महामाये जय दुःखापहारिणी जय कनिमलापहारिणी जय सकलकार्य जयप्रदे नमो देवी महादेवी शिवायै सततं नमः नमः प्रकृते भद्रायै नीला प्रणनास्मदा द्वितीयाध्यायारम्भे अडिचीशीलराजतनये चक्रमुण्डनि सुहृदिनी मृगेन्द्रवाहने तुभ्यं இரண்டாவது அத்தியாயமானது ஆரம்பமாகின்றது. இந்த இரண்டாவது அத்தியாய தேவியாக ஸ்ரீ மகாலட்சுமி சொல்லக்கூடிய அம்மா. இந்த மகாலட்சுமி சண்டிகா பரமேஸ்வரருடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பாளுக்கு விசேஷமான திரவியமாக இருக்கக்கூடிய கொப்பரை தேங்காய் அதனுடன் பால் சாதமானது அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட இருக்கின்றது என்பதையும் அதனுடன் அந்த அம்பாளை அஷ்டப்பிராப்தி அபீஷ்டவர்த்தி என்று சொல்லக்கூடிய 14 விதமான செல்வங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி சண்டிகா பரமேஸ்வரரை திருவருள் பெற்றால் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இரண்டாவது அத்தியாயமானது நடைபெறுகிறது. அந்த 14 செல்வங்களானது நோயின்மை, முதல்ல நோய் இல்லாம இருக்கிறோம், அதனால நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வழித்துணிவு, வாழ்நாள், வெற்றி ஆக நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் என்று சொல்லக்கூடிய 14 விதமான செல்வங்களும் இந்த அம்பாளுடைய மகாலட்சுமி சண்டிகா பரமேஸ்வரர் திருவருளால் கிடைக்கின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட 14 செல்வங்களுடன் 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று சொல்லி அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது இரண்டாவது அத்தியாயமானது ஆரம்பமாகின்றது. மேலும் இந்த நிறைவு பெற்று இந்த பூர்ணாத்தி ஒவ்வொரு புடவையும் அம்பாளுக்கு சௌபாகிய திரவியங்களுடன் சமர்ப்பணம் செய்யப்பட இருக்கின்றது. அவருடன் மேலும் ஜெய ஜெயா அவங்க சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த அம்பாள் பேர் சொல்லும் போது எல்லாருமே ஜெய ஜெயான் கை தூக்கி காமி. ஜெய ஜெயானாக்கா ஜெயத்தை கொடுப்பவள். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துல எல்லாரும் ஜெய ஜெயான சத்தமா சொல்லணும், 2 கையை மேல தூக்கி காமிக்கணும். ஜெய ஜெயா அப்படிங்கிறது
வந்து அந்த அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு இரண்டாவது அத்தியாய ஹோமமானது நடைபெறுகிறது. ஓம் நமஸ்சண்டிகாதி. ஓம். இரண்டாவது அத்தியாயமானது அதனுடைய சுருக்கமாக நிறைய அதனுடைய தாற்பயம் இருக்கு. அதனுடைய சுருக்கமாக பார்க்கும் பொழுது தேவர்களுடைய தலைவன் இந்திரன் சிறை பிடிக்கப்படுகின்றான். யாரால அப்படின்னும் போது மகிஷாசுரன் சொல்லக்கூடிய சிறை பிடிக்கப்படுறான். இப்போ எல்லாருக்குமே தேவலோகம் அப்படின்றது ஒரு பெரும் கனவா இருக்கு. இப்போ நம்ம நாட்டுல அந்நிய படைகள் வேற வேற சமயத்துல இருந்து வந்து நம்ம நாட்டை கொள்ளடிச்சாங்க. அப்ப எல்லாருக்குமான ஒரு கனவாக ஒரு அடைய வேண்டிய இடமாக டெல்லி இருந்தது, தலைநகரம். எல்லாரும் டெல்லி கோட்டையை பிடிச்சிடணும் அப்படின்னு தான் நிறைய மன்னர்கள் வெளியில இருந்து வந்து படையெடுத்தாங்க நம்ம நாட்டை. ஆங்கிலேயர்களா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகலாயர்களா இருக்கட்டும், எல்லாருமே டெல்லியை நோக்கி தான் இருந்தாங்க. அது மாதிரி இந்த அசுரர்களுடைய தலைவன் என்ன பண்றான்னா தேவலோகத்தை கைப்பற்றாக ரொம்ப காலம் தவம் பண்றான். தவத்தினுடைய பயனாக பிரம்மா என்ன பண்றார், அவனுக்கு வரம் கொடுக்கிறார். அதாவது ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டோம்னா நிச்சயமா அந்த விஷயமானது நமக்கு கிடைக்கும். அந்த தேவலோகத்தினுடைய அடைய வேணும்ன்ற கனவோட அந்த மகிஷாசுரன் என்ன பண்றான்னா ரொம்ப காலம் தவம் பண்றான். தவத்தினுடைய பயனா பிரம்மா அவனுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். தேவலோகம் வேணும் அப்படிங்கிறார். தேவலோகத்துல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணக்கூடிய அந்த தேவர்கள் இந்திரன் முதலான அனைத்து தேவர்களும் எனக்கு வேலைக்காரனா இருக்கணும், எனக்கு சேவகர்களா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு மரணமே இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறான். பிரம்மா என்ன பண்றாருன்னா ஒண்ணு ஆக்கம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு அழிவுன்னு ஒண்ணு உண்டு, தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு உண்டு. உனக்கும் முடிய காலத்துல மரணம் நேரும் அப்படின்னு அவர் சொல்றார். அவன் என்ன பண்றான், உடனே ஆப்ஷன் கேட்கிறான், அதுக்கு ஒரு விதிவிலக்கு கேட்கிறான். எனக்கு ஒரு பெண்ணாலே மரணம் நிகழணும் அப்படின்றான். அந்த பெண்ணும் இயற்கையான முறையில பிறந்திருக்க கூடாது. சரி, பெண்ணான மரணம் போது சராசரியா யாராவது ஒரு பெண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்து வந்து நல்ல குழந்தையில இருந்தே ட்ரைனிங் பண்ணி எனக்கு எதிராக திருப்பிட போறாங்கன்னு என்ன பண்றான்னா ஆண் பெண் சேர்க்கை இல்லாம தோன்றி இருக்கணும் அப்படின்னு கேட்டுறான். இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் இணைந்தாதான் ஒரு புது விஷயம் தோன்றும். நிலம், விதை, சூரிய சந்திரனுடைய கிரணங்கள், இப்படி எல்லாம் இருந்தாதான் ஒரு உயிரானது தோன்றும். அப்படி இல்லாம ஒரு பெண் ஏற்படணும். அந்த பெண்ணால மரணம் ஏற்படும் போது பிரம்மாண்டம் பண்றார். அவன் இந்த வரம் பெறதுக்காக அவன் பாடுபட்டு இருக்கான், ரொம்ப காலம் தவம் பண்ணிருக்கான். வரம் கொடுக்க வேண்டியது பிரம்மாவுடைய கடமை. அதனால அவர் என்ன பண்றாரு, கொடுத்துட்டு போயிடுறாரு. அதன் காரணமா என்ன பண்றான்னா அசுரன் வந்து தனக்கு பலம் கிடைச்சது, வரம் கிடைச்சத ஒட்டி தேவர்களை துன்புறுத்தி தேவலோகத்தை கைப்பற்றான். அதன் பிறகு தேவர்கள்லாம் ரொம்ப காலம் கஷ்டப்படுறாங்க, அவங்க கிட்ட சிறையில மாட்டிட்டு அவஸ்தப்படுறாங்க. பாக்கி தப்பிச்சு போன மற்ற தேவர்கள்லாம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் சொல்லக்கூடிய முப்பெரும் தேவர்கள் மற்ற தெய்வங்கள் கிட்ட போய் முறையிடுறாங்க. நீங்க தானே வரம் கொடுத்தீங்க, இப்ப இவ்வளவு கஷ்டப்படுத்துறான் எங்களை, ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துங்கன்னு போய் நிற்கும் போது அப்போ அந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒரு சேர இருக்கும் பொழுது எல்லாருடைய சரீரத்துல இருந்து அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு ஒளி வெளியே வருது. அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு தேஜஸ், ஒரு ஒளி வெளியே வர்றது. பிரம்மா கிட்ட இருந்து ஒரு ஒளி வெளியே வருது, சிவன் கிட்ட இருந்து ஒரு ஒளி வெளியே வர்றது. அப்படி எல்லா தேவர்களுடைய சொரூபம் என்ன பண்றது, அந்த ஒளி என்ன பண்றதுன்னா ஒரு பெரும் தீச்சுடராகும். சிறு துளி பெருவெள்ளம். அது மாதிரி எல்லா தேவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒளியானது என்ன பண்றோம், பெரிய தீச்சுடரா, பெரிய ஒரு தேஜஸா ஒரு ஒளியா இருக்கு. அந்த ஒளி எப்படி இருக்குன்னா கீழே இருந்து மேல வரைக்கும், பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் நிறைஞ்சு பெரிய தீச்சுடரா இருக்கு. அந்த தீச்சுடர் என்ன பண்றதுன்னா இந்த மகிஷாசுரனுடைய வரத்துக்கு ஏற்ப பெண் வடிவம் எடுக்குது. பெண் வடிவம் எடுத்த பிறகு அந்த பெண்ணுக்கு சண்டி அப்படின்னு நாமகரணம் பண்றாங்க. சண்டிகா தேவி அப்படின்னு நாமகரணம் பண்றாங்க. அதன் பிறகு அந்த அம்பாளுடைய தோற்றத்துக்கான வந்ததுக்கான காரணத்தை சொல்லி, தாயே நீங்கள் தான் மகிஷாசுரன் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு தேவர்கள் அந்த அம்பாளை சரணாகதி நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாங்க.
சரி, அந்த அம்பாள் எப்படி இருப்பான்னா 18 திருக்கைகளோட இந்த அம்பாள் இருக்கா. அந்த அம்பாள் போருக்கு புறப்பட தயாராகிறான். பாக்கி இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் அசுரன் கிட்ட மாட்டாம இருந்த மற்ற தேவர்கள்லாம் படை வீரர்களா வராங்க. மற்ற தேவதைகள் தெய்வங்கள்லாம் பிரம்மா தன்னுடைய கமண்டலுவை கொடுக்கிறார். கமண்டலுக்கு ஜலம் தெளிச்சாலே இந்த அசுரர்கள் அழிஞ்சு போவார்கள். இந்த மாதிரி பெருமாள் தன்கிட்ட இருக்கக்கூடிய சத்து சக்கரத்தை கொடுக்கிறார். சிவன் தன்கிட்ட இருக்கக்கூடிய திரிசூலத்தை கொடுக்கிறார். இந்திரன் தன்கிட்ட இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை கொடுக்கிறார். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு ஆயுதங்களை கொடுக்கிறாங்க. அதே மாதிரி இமயமரம்பன் சொல்லக்கூடிய பர்வதராஜன் சிங்க வாகனமா உருமாறி அம்பாளை தாங்கிக்கிறான், உட்கார்ந்துக்கிறான், உட்கார வச்சுக்கிறான் அம்பாளை. இப்படி எல்லா தேவதைகளோடும் படை வீரர்களோடும் அந்த மகிஷாசுரன் அழிக்கிறதுக்காக பராசக்தி யுத்த பூமிக்கு போறான். அந்த சமயத்துல அம்பாளுடைய சிங்க வாகனம் என்ன பண்றதுன்னா யுத்த பூமியில களத்துள்ள பூந்து மொத்த அசுரர்களையும் படை வீரர்களையும் அழிக்கின்றது. இந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லியிருக்கோம். இதனுடைய விரிவாக்கமா சொல்றது 2வது அத்தியாயம். அத்தியாயத்துல பூஜை பண்ணக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி 16 விதமான செல்வங்களும் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் இந்த மகாலட்சுமி. குழந்தைங்க நாம கடைக்கு கூட்டு போறோம், எல்லாம் வேணும் வேணும்னு கேட்கும். நாம் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கி கொடுப்போம். ஆனா கேட்க வேண்டியது குழந்தையோட கடமை, வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. என்ன வேணுமோ அதை தான் வாங்கி தருவோம். சம்பந்தமே இல்லாம மழை காலத்துல குளிர் காலத்துல ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி தரமாட்டோம். அது மாதிரி நமக்கு தெரியும் எப்ப அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அம்பாள் உங்களுடைய நேரத்துக்கு எப்ப எதை அனுகிரகம் பண்ணணுமோ கொடுக்கணுமோ நிச்சயமா அது அம்பாள் கொடுப்பா. யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க. முடிகிற வரைக்கும் ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி நமஹ இல்லைன்னா ஓம் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தோம். அது எப்போ எது வரைக்கும் சொல்லணும்னா இந்த வஸ்திரம் பட்டு புடவை போட்டு அந்த புடவை போட்டு இந்த முறம் உள்ள போடுற வரைக்கும் சொல்லிட்டே இருந்தோம். அடுத்த அத்தியாயத்துக்கு வேற தேவதை பேர் சொல்ல போறோம். இந்த வேற தேவதையினுடைய அருளை பத்தி சொல்ல போறோம். இப்போ மகாலட்சுமி தியானம் பண்ணுவோம். ஓம் கர்காதிபிஷ்ட சதசோனிமுகா மகாசுரன் பாதயாச ஜீவாண்யம் கண்டாசுர விமோஹிதான் ஸ்வாஹா அசுரான் பூரிபாடேன பத்வாதான் ஞானகர்ஷேதே கேச்சித் திதாகதாஸ்தீக்ஷ்ணே ககபாதிஸ்ததாபலே ஸ்வாஹா கேச்சின் விதிதா பூமோ भिन्नासो लेनवक्कसि निरन्तरासुरोगेन कथा केचिद्रनाजिरे स्वाहा अगम्यासा भवतत्र यत्रावत् समाहरण स्वाहा नित्य सत्यस्तत्र प्रसुस्रवः मध्येनासुर सैन्यस्य वारणासुरवादिना स्वाहा शरणं तन्महासैन्यम् असुराणां तथापिका ये जयन्त लावण्य स्मृतारु महाचयं स्वाहा सिंहो महानादमुसृजन् धृतकेसरः देवेभ्यो मरालीनाम् असुरि भविषिन्वति स्वाहा देव्या गणेशतैस्तत्र कृतं युद्धं महासुरैः यक्षेहातट गुरुदेवा भट्टवृत्तरिमुषो दिवि स्वाहा जगदम्बार्पणमस्तु. 2வது அத்தியாயம் நிறைவு பெற்று தற்பொழுது அம்பாளுக்கு வஸ்திர சமர்ப்பணம் புடவையானது சமர்ப்பிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பூரண பலம் என்று சொல்லக்கூடிய கொப்பரை தேங்காயை சமர்ப்பணம் செய்கிறார்கள். கல்யாணி ராகம் வாசிச்சிருக்கோம். ராகம் மட்டும் ஆரோகணம்.
शुभमंगल पुण्य सौंदर्य दीप्ति श्री महालक्ष्मी चंडिका प्रियता எல்லாரும் கூட சேர்ந்து ஜெய ஜெயான்னு சொல்லணும். எல்லாம் அம்மால அடிச்சல்ல, அதுக்காக தேவர்கள் இப்போ ஜெய ஜெயா, நாமளும் கூட சேர்ந்து ஜெய ஜெயான்னு சொல்லலாம். ஜெய மகாலட்சுமி, जय जया जय सराजस्थिते जय जया आत्मासने जय जया विष्णुवंश स्थलस्थिते जय जया नगरकार्य प्रदे जय जया देवी महादेवी शिवाय महादेवी वज्रायै नेताप्रदास्मदा मंगलं जनिजालोन्ये श्रीनिवासिनी दुर्विष्णुस्ते चामुण्डादेवी சங்கரி மகாராஜ்ய. அடுத்ததாக இப்பொழுது கோபூஜை கற்பக ருட்சகாம்பதமேத காமதேனு என்று சொல்லக்கூடிய கோமாதா பூஜையானது நடைபெறுகிறது. இந்த கோமாதா என்பவர் 33 கோடி தேவர்கள், 8000 ரிஷிகள், கிண்ணறர், கிம்புருஷர், சப்த ரிஷிகளும், சதுர்வேதங்களும், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அஷ்ட லட்சுமிகளும், அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய 16 செல்வங்களும், துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய தேவிகளும், மும்மூர்த்தியாக விளங்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும், அனைத்து விதமான இறை சக்தியோடு மகாலட்சுமி அந்த பசு குதிரை கிட்ட இருக்கா, பசு கிட்ட இருக்கா. பசுவுக்கு பின்பாகத்துல மகாலட்சுமி இருக்கா. அதே மாதிரி இந்த குதிரை என்று சொல்லக்கூடிய இடத்துல நெற்றியில இருக்கலாம் மகாலட்சுமி. அப்படி இந்த கோ பூஜை செய்வித்தால் சகல விதமான பாவங்கள்லாம் விலகிறது. அப்படி இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது. சாபங்கள்ல வந்து அந்த கோசாபம், மிருகசாபம், பிராமண சாபம், சாபங்கள்லாம் விலகிறது. அப்படிப்பட்ட கோ பூஜையை ஆகாஷ் சிவம் அவர்கள் ஆலயத்திற்கு அம்பாள் எதிரிலே சிறப்பாக கோ பூஜையை செய்வித்து, அதை தொடர்ந்து அஸ்வ பூஜை என்று சொல்லக்கூடிய குதிரை பூஜை, இந்த குதிரையானது இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார் சோனியார். உடனே சொன்ன உடனே ஏற்பாடு பண்ணிட்டார். பார்க்கறதுக்கு வெள்ள குதிரையா இருக்கணும்னு நான் கேட்டேன். அதே மாதிரி வெள்ள குதிரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதோட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த அஸ்வ பூஜை. ஆனால் அப்படிப்பட்ட குதிரை பூஜை செய்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது என்பதையும் பக்தருக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு அம்பாள் இருக்கார். எல்லா விதமான தெய்வங்கள் இருக்கு. மிக முக்கியமா இருக்கக்கூடிய தெய்வங்கள வாராகி அதில் இருக்கலாம். அஸ்வாரோட வாராகி என்று சொல்லக்கூடிய அப்படி செய்யக்கூடிய அம்பாள் பிரத்யேகரா வாராகி சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தேவி எல்லாம் அடங்கிய இந்த குதிரைக்கு பூஜையானது நடைபெற இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கோபூஜையால் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது 3வது அத்தியாய தேவியாக விளங்கக்கூடிய சங்கரி சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாள், அந்த அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான திரவியமாக இருக்கக்கூடிய இடுப்பப்பூ, தேனில் கலந்த இடுப்பப்பூ நாகத்தில் சமர்ப்பணம் செய்து தொடர்ந்து இந்த அம்பாளுக்கு பிரியமான நிவேத்தியமாக தயிர் சாதம் நிவேத்தியம் செய்யப்பட்டு, அந்த அம்பாளுக்குரிய ராகமாக வசந்த ராகம் என்று சொல்லக்கூடிய ராகமும், ரூபக தாளம் என்று சொல்லக்கூடிய கீர்த்தனையின் தாளமும், அதை தொடர்ந்து அந்த அம்பாளை வணங்குவதால் அந்த யாகத்தின் பூஜையை நாம் அனைவரும் கண்டுகொள்வதனால்
சொன்னாலும் அதனுடைய பலனானது சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகலாம். சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகக்கூடிய அப்படிப்பட்ட அம்பாளாக இருக்கக்கூடிய சங்கரி சண்டிகா பரமேஸ்வரியுடைய ஆகமம் வருகிறது. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய சுருக்கமாக போன அத்தியாயத்துல மகிஷாசுரனுடைய படை வீரர்கள்லாம் அழிக்கப்பட்டார்கள். மகிஷாசுரனை அம்பாள் சம்ஹாரம் பண்றா. மகிஷாசுர வதம் நடந்த பிறகு அம்பாளுக்கு மகிஷாசுர மர்தனி அப்படின்னு ஒரு காரண பேர் ஏற்படுது. கணபதி, கணங்களுக்கு பதியாக தலைவனா இருக்கிறதுனால கணபதி. ஷண்முகர், 6 முகங்கள் இருக்கிறதுனால அவருக்கு ஷண்முகர். இப்படி காரண பெயர் இருக்கு. அம்பாளுக்கு மகிஷாசுர மர்தினின்ற பேர் வந்து எப்போ வந்ததுன்னா இந்த சமயத்துலதான் வந்தது. நாம துர்க்கையம்மன் சிலையை பார்க்கலாம். துர்க்கையம்மன் சிலைக்கு கீழே எருமை தலை இருக்கும். அது யாரோட தலை அப்படின்னா இந்த மகிஷாசுரனுடைய தலைதான். மகிஷாசுரனை அழிச்சு அவனுடைய தலையை வந்து தன் காலு கீழேயே, அதாவது வெற்றி கொண்டதனுடைய அடையாளமா மாதாபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து ஜெயிச்சதனுடைய காரணமா பல்லவ ராஜாக்கள் அங்கிருந்து விநாயகரை கொண்டு வந்து வச்சாங்க. மாதாபி கணபதி பேர் திருச்செங்காட்டங்குடி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ராஜா இன்னொரு ராஜா வெற்றி கொள்ளும் போது ஜெயிச்சதனுடைய அடையாளமா ஏதாவது ஒரு விஷயத்தை தங்கிட்ட வச்சுப்பாங்க. அது மாதிரி இந்த மகிஷாசுரனை வெற்றி கொண்டதனுடைய அடையாளமா எருமை தலை தன் காலு கீழே அம்பாள் வச்சு அனுகிரகம் பண்றான். சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்றான். சூரபத்மன் கடைசியா மாமரமா நிக்கிறார். 2 வேல் விட்டு 2 பிறக்குது. ஒரு பாகம் அசுர மயிலாகவும் ஒரு பாகம் சேவல் குடியாகவும் இருக்கு. முருகர் கையில கூடிய சேவல் குடி இந்த சூரபத்மனுடைய பாதி உடம்பு. இப்படி தெய்வங்கள் சம்ஹாரம் பண்றது எதை அப்படின்னா அவங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை மட்டும் அழிச்சு அவனை தங்கிட்டே வச்சுட்டு அனுகிரகம் பண்றான். மாதிரி மகிஷாசுரனை அழிச்சு அவனுடைய தலை காலுக்கு கீழே வச்சு மகிஷாசுரனுக்கு அனுகிரகம் பண்றாள் பராசக்தி சண்டிகா பரமேஸ்வரி. 3வது அத்தியாயத்தினுடைய சாராம்சமாக மகிஷாசுர வதம் நடக்கப்படுகிறது. அத்தியாயத்தினுடைய தேவதை சங்கரி அப்படிங்கிற பெயர். சங்கரியுடைய அனுகிரகத்தினால தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நம்ம குடும்பங்கள்ல மங்கள நிகழ்ச்சிகளானது ஏற்படும். தடைபட்டிருக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகள், நம்ம வீட்டுல கல்யாணமோ இல்ல குழந்தை பிறக்கக்கூடிய மங்கள விஷயங்கள் எதுவா இருந்தாலும் தடைபட்டு இருந்தாலும் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். சங்கரன் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய சக்தியா இருக்கா அந்த சங்கரி முடிகிற வரைக்கும் ஓம் சங்கரி நமஹ ஓம் சங்கரி நமஹான்னு திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கணும். நம்மன்னு ஏதோ கதை கேட்டோம்னு இல்லாம உட்கார்ந்து எல்லாரும் அமைதியா இந்த ஹோமத்தை தரிசனம் பண்ணணும். ஆயாலே ஓம் சங்கரி நமஹ இல்லைன்னா சங்கரி 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 திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கணும். அத்தியாய ஹோமத்தை தரிசனம் பண்ணணும். ஓம் நமஸ்சண்டிகாயை ஓம் युधारे समृद्ध प्रहारे दिदारुणे स्वाहा वेगात् समत्पत्य निपत्य प्रकारिणा प्रहारे चामलस्य प्रकारात् स्वाहा उदंगर्तने देव्याधरा रक्षां विदुर्हनः नमुद्दल रंजेन करावत्त निवारित स्वाहा रामाते सुमया मास्तोत्र वाकरा वेति भारेण माने सामर्थ्य स्वाहा उग्रासे मुद्र गिट्यं च तै पदमहाहनु अनेक राज कुशोले दिगान परमेश्वरी स्वाहा स्यासिनाकाय पादया मासुरी शिरः एवं सृष्टियमाणे महिषासुरः महिषेन स्वरूपेण नाथयामासदाकरान् स्वाहा आवश्यचण्डप्रहारेण क्षणकेतस्थितावः माङ्गल्यदृष्टाभि शृङ्गाभ्यां चुजारिणां स्वाहा एकेन कामसर्वनादेन ब्रह्मणेन विश्वासवर्णेन मातयामासुरः स्वाहा एवं महादेव्या गोवन्दक्रेण तोमिगा स्वाहा महादेव्या कुलक्षण महीधरः शुक्राभ्यां वरुदानच्च विक्षेपदनादज स्वाहा ब्रह्मविक्षण महीधस्य विशेन नागुणेन हस्ताभि भव्यावधर स्वाहा विनाश स्वाहा
மது புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இழுப்பை பூ கொண்டு இந்த மூன்றாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நான்காவது அத்தியாயம் பூஜை செய்யப்படுகிறது. ஒரு பிளாஸ்கர் நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் மண்டூர் கிராமத்தில் ஒரு பெரிய பிளாஸ்கர் பூஜை குதிரையை பூஜை செய்கின்ற நிகழ்ச்சி. அதனால இந்த பூஜை நிறைவேற்றி அஷ்டபதியானது நடைபெறுகிறது. அதாவது அந்த பசுவும் அந்த குதிரையும் நமது யாகத்தாரி முன்பாக ஒரு பிரதட்சணமாக வர வேண்டும், அதற்காக தயாராக வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்.
அதனால எல்லாருமே கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நேரா அந்த பஞ்சுவம் குதிரையும் யாகசாலையை சுத்திட்டு நேரா பார்த்துட்டு அப்படி வரணும். ஏன்னா இங்க கன்னிகாபுரம் பீச் இருக்கா, ஆலயத்தில் இந்த பஞ்சுவம் அதை தொடர்ந்து பணிகண்டன் அடுத்ததாக இருக்கக்கூடியது 4வது அத்தியாய தேவி என்று சொல்லக்கூடியவர். இந்த 4வது அத்தியாய தேவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெயதுர்கா சண்டிகா என்று சொல்லக்கூடிய ஜெயதுர்கா தேவி என்று சொல்லக்கூடியவர். ஜெயதுர்கா என்று சொல்லக்கூடிய அம்பிகை அந்த ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு விசேஷமான முறையிலே இளம் சிவப்பு புஷ்பம் என்று சொல்லக்கூடிய அலரி புஷ்பத்தினால் பூஜைகளும் அதை தொடர்ந்து பழம் என்று சொல்லக்கூடிய பழத்தினால் அம்பாளுக்கு சௌபாகியங்களும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய நெய் சாதம் என்று சொல்லக்கூடிய நிவேத்தியத்துடனும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு அதை தொடர்ந்து கோடி ராகமும் கண்டகாமகாலம் என்று சொல்லக்கூடிய கீர்த்தனை ராகங்களாக வாசித்து அம்பாளை சந்தோஷப்படுத்தினால் வாக் சித்தி அப்படின்னாக்கா படிப்பு அப்படிப்பட்ட வாக்சிதி தரக்கூடிய அம்பாள் தான் இங்கே 4வது தெய்வமாக ஸ்ரீ ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாள். எல்லாரும் கை கூப்பிக்கங்க, எல்லாரும் சொல்லுங்க ஓம் நமோ பகவதி ஜெயதுர்கா சண்டிகா பரமேஸ்வரியை நமோ நமஹ. எல்லாரும் ஜெயதுர்கா ஜெயதுர்கா மனசுல பிரார்த்தனை பண்ணி அடுத்ததாக இப்பொழுது 4வது அத்தியாயத்தினுடைய சுருக்கமாக தேவர்களை மகிஷாசுரன் கிட்ட இருந்து அம்பாள் காப்பாத்தினான். அதுக்காக தேவர்கள் நன்றி சொல்கிறார்கள். எப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றாங்க, அதாவது புகழுக்கு சொல்றாங்க. நமக்கு சாதாரணமா ஒரு நிக்க முடியல, ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, யாரோ வந்து சேர் கொடுக்குறாங்க, எழுதுக்கிறாங்க, உட்கார பாட்டுறாங்க, பஸ்ல போறோம், முடியாம நிக்கிறோம் தான் பண்ணி உட்காருன்னு கொடுக்குறாங்க, என்ன சொல்றோம்? தேங்க்ஸ் சொல்றோம். ஒரு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியல, பைக்ல ஒரு ஏற்கிறாங்க, நன்றி சொல்றோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ கஷ்டம், காசு இல்ல, ஒரு அவசரத்துக்கு ஒரு 10,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க கண்டி இந்த ஹெல்ப் பண்ணலன்னா இந்த விசேஷமோ இல்ல நம்ம கடனோ அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அபிராமி அண்டாவி எல்லாம் எப்படி இருக்கோ, அபிராமி அண்டாவி எல்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஸ்தோத்திர பாகம் வந்து 4வது அத்தியாயம். அத்தியாயத்துல பூஜை பண்ணக்கூடிய தெய்வம் ஜெயதுர்கான்னு பேரு. எல்லாரும் முடிகிற வரைக்கும் ஜெயதுர்காயை நமஹ, ஓம் ஜெயதுர்காயை நமஹ, இல்ல ஜெயதுர்கான்னு திரும்ப சொல்லிட்டே இருந்து பூஜைகள் நடந்து अपने वाहन अगच्छत विशिष्टते स्वाहा अस्माकं विहितासुरः यजागरोदय स्वयात्माकं महेश्वरी स्वाहा स्वाहा सेना नमः समस्तस्वेरे विहामश्वत्यवदाने स्वाहा अस्यविन्दर्भविन्दर्नारां संपदां मध्ये स्मत्प्रसन्नां सदानि आदिशीर्वाच स्वाहा विपदारिकादेवेन्द्रकवथे तथा भद्रकाली भूर् परितां स्वाहा
शांत प्राणदक्ष वराहि ध्वज पताका आदिव्यादि निबरहन वरषणाका श्री जय दुर्गा चंडिका प्रियता जय पद्मोद्भवे எல்லாரும் கூட சேர்ந்து ஜெய ஜெயான்னு சொல்லுங்க. जय पद्मोद्भवे जय हरिकुल भयदे जय भद्रकला वतंसे जय सिंहस्कंधाधिरूढे जय सिद्धिकामे जय सर्वकाम फलप्रदे आदिवादी स्वाय नमः नवप्रगति भद्राय यदा प्रदा सदना सरस्वती विलासनाय महासत्या भगवते महा काशुलालाक्ष गौरी रत्नरसाय प्रभुनाथे जगन्नाथ जिना तुल्य प्रभा पूरी देनो குதிரைக்கு வழி விடுங்க, வழி விடுங்க. குதிரை மேல யாரும் கை வைக்க கூடாது. கை கொண்டு குதிரையை யாரும் கை வைக்க கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வழி விட்டு ஓரமாக இருக்கு, தரிசனம் தான் பண்ணணும். யாரும் கை கீழே வைக்க கூடாது. குதிரை மேல வெள்ளை குதிரையானது இப்பொழுது இங்கே நமது ஆலயத்தில் சிறப்பான ஒரு கோபூஜை, அஷ்ட பூஜை என்று சொல்லக்கூடிய குதிரை பூஜையானது நடைபெற்றது. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் கீழே உட்காருங்கப்பா. மேல உங்களை எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் தாராளமா உட்கார்ந்துருங்க. எல்லாருமே உட்காருங்க. அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய ஐந்தாவது அத்தியாய தேவியாக விளங்கக்கூடிய மகா சரஸ்வதி சண்டி என்று சொல்லக்கூடிய மகா சரஸ்வதி சண்டிகா பரமேஸ்வரருடைய யாகமானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அந்த அம்பாளுக்கு பிரியமான வெண்ணிற பட்டு வெண் தாமரை புஷ்பங்களினாலும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மாதுளம் பழமும் சமர்ப்பித்து அகார பரிசோதனை அம்பாளுக்கு பிரியமான நிவேத்தியங்களானது சமர்ப்பணம் செய்யப்பட்டு அதை தொடர்ந்து ராகங்களாக இந்த பக்கம் ராகம் காலமானது சமர்ப்பணம் செய்யப்பட்டு அந்த அம்பாளுடைய சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகமானது கல்யாண பிராப்தி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியெல்லாம் கொடுக்கக்கூடிய அம்பாளாகவும் இந்த இடத்திலே கல்யாண பிராப்தி என்று சொல்லக்கூடிய கல்யாண பரிபூர்ண அனுகிரகத்தை கன்னியாகத்திலே அம்பாள் சரஸ்வதி தேவி கொடுக்க இருக்கின்றார். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு விசேஷமான முறையிலே பிரஜாவதி ராகமும் ஜம்பக தாளம் என்று சொல்லக்கூடிய தாளங்களுடன் அம்பாளானவர் கல்யாண பிரார்த்தனை செய்வதற்காகவும் கல்வியை இந்த படிப்பை கொடுப்பதற்காகவும் யாகத்திலே வருகின்றார்கள். எல்லாரும் கை கூப்பிக்கங்க, சொல்லுங்க. ஓம் நமோ மகாபாத்தி ஸ்ரீ சரஸ்வதி சண்டிகாயி நமோ நமஹ. ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சமாக எப்படி மகிஷாசுரன் கிட்ட இருந்து காப்பாற்றும் போது தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க. போன அத்தியாயத்துல அப்போ அம்பாள் என்ன பண்றாங்கன்னா சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா திரும்பவும் சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற அம்பாள். இப்போ தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணதை தொடர்ந்து அம்பாள் வாக்கு கொடுத்துட்டு போறாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. திரும்பவும் வேற 2 பேரால பிரச்சனை வருது. அந்த 2 பேரு சும்பன் நிசும்பன் 2 அசுரர்கள். அவர்கள் திரும்பவும் அம்பாளை நோக்கி அந்த யுத்த பூமிக்கு வருகிறார்கள். அதாவது எப்படி வராங்க அப்படின்னும் போது இந்த யுத்தம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தேவர்களுக்கு அம்பாள் வரம் கொடுக்கிறாள். அந்த சமயத்துல அந்த சும்பனுடைய தூதுவன் ஒரு நிறைய படை வீரர்கள் இருக்கு. ஒரு ராஜா அப்படின்னும் போது நிறைய அவங்க கிட்ட வேலைக்காரங்க இருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க போய் என்ன பண்றாங்க, அம்பாளை பாக்குறாங்க. அதுல ரொம்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா அவ வந்து ஒத்துக்க மாட்டா. சரி, என்னுடைய பெருமை எல்லாம் சொல்லி கூட்டுவா, நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு. இந்த தூதுவன் என்ன பண்றான், கிட்ட போயிட்டு
சுப்பராஜான்னு பேரு. எங்ககிட்ட தேவர்கள்லாம் வேலைக்காக இருக்கிறாங்க. தேவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள், அதாவது கற்பக விருட்சம் வீட்டில் எல்லாம் கொடுக்கக்கூடியது, அது எங்ககிட்ட தான் இருக்கு. பசுமாடுகள்ல சிறந்தது காவல் சொல்லக்கூடிய பசு எங்ககிட்ட இருக்கு. குதிரையிலேயே சிறந்தது உச்சை சிரவசம் சொல்லக்கூடிய குதிரை எங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி செல்வங்கள்லயே சிறந்தது சங்கநிதி பத்மநிதி சொல்லக்கூடிய செல்வம் எங்ககிட்ட தான் இருக்கு. இப்படி எல்லா விதமான உயர்ந்த வஸ்துக்களும் எங்ககிட்ட தான் இருக்கு. எங்க ராஜா பேர் சுப்பராஜா, அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பராசக்தின்னு சொல்றா சண்டிகா பரமேஸ்வரி. திரும்பவும் நான் சொல்றேன், நான் சபதம் பண்ணிருக்கேன், நான் யார் என்ன சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. தூதுவன் சொல்றா, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ ஒரே ஒரு ஆளா இருக்க, நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுடைய பலம் தான் தெரியாம நீ எங்ககிட்ட மோதுற. புத்தி ஏதாவது உனக்கு சரியில்லையா? நீ என்ன மூடனா? அதாவது புத்தி வேதலிச்சு போச்சா அப்படின்றான். அதனால நான் சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க ராஜாவை என்கிட்ட சண்டை போட சொல்லுன்றா. உடனே இந்த விஷயத்தை போய் ராஜா கிட்ட சொல்றான். அப்ப தூதுவன் ஒருத்தர் அனுப்புறான். அதாவது ஒரு ராஜா தன்னுடைய படை தளபதிகள் ஒருத்தர் அனுப்புறார். தூபராஜன் பேரு. அவர் ஆள் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருப்பார். சில பேர் பார்க்கறதுக்கு சாதுவா இருப்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கரமானதா இருக்கும். ஆனா இவர் உருவமே பயங்கரமானது. எப்படிப்பட்டதுன்னா அவருடைய கண் வந்து புகை வர்ணம், ஒரு கருப்பான கண்ணோட ரூப வர்ணத்தோட இருக்கக்கூடிய அவருடைய கண்ணை பார்க்கும் போதே பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அப்படியான படைத்தளபதி அனுப்பி அந்த பெண்ணை தலைமுடியை குடிச்சு என்னுடைய அரசரை எடுத்து வா அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட சொல்றார். இந்த விஷயத்தை விளக்கிறது 5வது அத்தியாயம். இதுல பூஜை பண்ணக்கூடிய தெய்வம் மகா சரஸ்வதி. சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தினால நல்ல வாக்கு விலாசம், நல்ல பேச்சு வன்மை, குழந்தைகள்லாம் நல்லபடியா பரீட்சையில பாசாகி நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். நல்ல அறிவு, நல்ல புத்தி, கலைகள் இதுக்கெல்லாம் தேவதை மகா சரஸ்வதி பிரார்த்தனை பண்ணிதான் நம்முடைய குழந்தைகள் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாகணும். நாம ஊரை விட்டு இன்னொரு ஒரு போனோம்னா நமக்கு உதவுறது பாஷை மட்டும்தான். பணங்காசு கூட கிடையாது. பணங்காசு இருந்தா கூட ஏமாத்தி குடிக்கலாம். ஆனா நமக்கு 4 பாஷை தெரியும் அப்படின்னா யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது. நாம இங்க இருந்து ஆந்திராவுக்கு போறோம், அங்க தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும், வடதெரி ஈஷா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மட்டும் தெரிஞ்சு நாங்க போயிட்டு இருந்தோம்னா நமக்கு பயமா இருக்கும். பாக்குறவங்க ஹெல்ப் பண்றவங்க கூட நமக்கு ஏமாத்துறவங்க தான் தோணும். ஆக நமக்கு அடிப்படை கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய மகா சரஸ்வதி. கல்விக்கு தேவை நல்ல நிர்மலமான அழுக்கில்லாத புத்தி, தெளிவான மனசு. வெள்ளை சரஸ்வதியினுடைய வஸ்திரம் என்ன? வெள்ளை வஸ்திரம். உட்கார்ந்து தாமரை, வெள்ளை தாமரை. நம்முடைய மனசும் வெள்ளையா இருக்கணும், புத்தி தெளிவா இருக்கணும். கலக்கம் இல்லாத புத்தியா இருக்குதுன்னா சரஸ்வதி வந்து உட்காருவா நம்ம தாமரையில, இதய தாமரையில. எல்லாரும் புரியுற வரைக்கும் ஓம் மகா சரஸ்வதி நமஹ இல்லது சரஸ்வதி நமஹ இல்ல மகா சரஸ்வதி மகா சரஸ்வதி சொல்லிட்டே புரியுற வரைக்கும். ஓம் தானி தானியம் தேவேஷு கந்தவேஷு நமஸ்தே பூதானி பூதானி தானி ஏவோ வடேத்வா சேன பிரபுதா பாதே லோகே யாவை வயம் சாதமஸ்கார வாகச்சேதோ பிரபுஜாவயம் ஸ்வாஹா ராமாமானி மாரி சுப்ப பவிக்ரம பஜத் வந்தராபாகி பூதாசிவேய ஸ்வாஹா ராமேஸ்வரி மங்கள பாசதேவ பரிഗ്രഹ தேத பத்யாசமாலோச்ச பரிப்ரஹரதா வத ஸ்வாஹா ஸ்வாஹா பிரபாதா தேவி கபீநாத ஸ்மிதாரோ दुर्गा भगवती भद्रायेदं भारते जगत् स्वाहा देवाय स्वाहा प्रयात विद्यात केरे दिनो लीलाकारी विश्वभर समसाला ज्ञान विचार प्रेरे कथं पूजा अल्पबुद्धिमा प्रियायता स्वाहा रामादि भगवाने योमे दत्तमाहरि योमे दिवालोके योगे कुमारते नमस्ते महासरस्वती के प्रियமாக மாதளம் கனி 5வது அத்தியாய ஹோமம் நிறைவு பெறுகிறது. ஓம் நிவாசவாஸ்
चंडिकाजी स्वाहा अमृतोपहार महानिवेद्यं समर्पयामि रागवास्य विचित्रवाग् विभूत विटसत्करी अमरारि सर्वदानव संहारकारी सृष्टिने पुण्यधारिणी विधि पुरुष मनोहरी स्मृति श्रुति स्मृति पुराण इतिहास सकल कला कमल करगत वीणा पुस्तक मणिमालावर सुखकरी श्री महासरस्वती चंडिका प्रियता கூட சேர்ந்து ஜெய ஜெயான்னு சொல்லணும் सकलकार्य जयप्रदे देवी शिवाय सततं नमः नमोऽग्रते भद्राले अस्मता मंत्रिणी दंडिनी मुच्छेदिनी गणसेविते भण्डदे இந்த அத்தியாயத்துடைய சுருக்கமா பார்க்க போன அத்தியாயத்துல தும்ரலோச்சனன் அசுரன் வந்து அம்பாளுடைய தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறதுக்காக கிட்ட வரான் அப்படின்னு சொன்னோம் அதான் இப்ப பார்க்க போறோம் அப்ப என்ன பண்றாங்க அம்பாள்னா அமைதியா நமக்கு பிடிக்காத செயல் யாராவது பண்ணா என்ன பண்ணுவோம் முதல்ல தடுப்போம் அது மாதிரி அம்பாள் என்ன பண்றாங்கன்னா முதல்ல அம்பாள் கிட்ட ஹூங்காரம் வெளியே வருது நாம கூட பார்க்கும் பொழுது இவன் அது மாதிரி அனிச்சை செய்யலாம் அம்பாள் என்ன பண்றாங்கன்னா அந்த அம்பாள் கிட்ட வரக்கூடிய அந்த ஹூங்காரம் என்ன பண்றதுன்னா அவனுடைய அநாகரிகமான செயலை பார்த்து அம்பாள் கிட்ட வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல அந்த ஹூங்காரம் இருக்குல்ல அந்த ஹூங்காரமே அவன் எரிஞ்சு போயிடுறான் அது தாக்காம அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவன் அம்பாள் இத வந்து நான் சொல்லல புராணம் சொல்றது ஹூங்காரேணீவ தம் பஸ்ம பஸ்மம்னா சாம்பல் ஹூங்காரேணீவ தம் பஸ்ம சாச்சகாரம்பிகா ததஹ அம்பாளுடைய ஹூங்காரமே அவனை பஸ்மமாக்கிடுறது இந்த விஷயத்தை விளக்குறது 6வது அத்தியாயம் அத்தியாயத்துல பூஜை பண்ணக்கூடிய தெய்வம் பத்மாவதி அப்படின்னு பேரு முடிகிற வரைக்கும் எல்லாரும் ஓம் பத்மாவதி நமஹ ஓம் பத்மாவதி நமஹ ஜெபம் பண்ணணும் அடுத்து இப்பொழுது 6வது அத்தியாயமானது நடைபெறுகிறது அந்த 6வது அத்தியாய தேவியாக பத்மாவதி சண்டிகா பரமேஸ்வரி இந்த அடிவேல மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் அம்பாலே இங்க வரப்போறார் அப்படிப்பட்ட பத்மாவதி தாயாருடைய யாகமானது சண்டிகா பரமேஸ்வரியாக இங்க வரலாம் ஒரு அம்பாளுக்கு ஒரு விசேஷம் அப்படி அந்த அம்பாளானவள் பத்மாவதி சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு பிரியமான நார்த்தம்பழம் என்று சொல்லக்கூடிய நார்த்தம்பழம் பெரிய நார்த்தம்பழத்தை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு அவருடன் சிகப்பு நிற பட்டு வஸ்திரங்களும் இங்கே அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு லெமன் சாதம் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் சாதத்தினால் இப்பொழுது அம்பாளுக்கு தேங்காய் சாதம் என்று சொல்லக்கூடிய சாதத்தினால் அம்பாளுக்கு சிறப்பான முறையிலே யாகங்கள் செய்வித்து அம்பாளுக்கு விசேஷமான தேங்காய் சாதம் விசேஷமான நிவேத்தியமும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடியது அம்பாள் எந்த அனுகிரகம் செய்கின்றாள் என்றால் பாவ நாசனம் என்று சொல்லக்கூடிய பாவங்களை எல்லாம் விளக்குகின்றாளாம் பாவங்களை விளக்கக்கூடிய அம்பாள் அந்த தாயார் என்று சொல்லக்கூடிய
विशेषे सदाशक्ति वनस्पते स्वाहा आसुर कोपाग्रवानां सुभैरवं उपादासुर सेनायां स्मोदे जात्वाहन स्वाहा आशकर प्रहारेण दैत्यानास्तेन दामरान आक्रामताधरेण्यान सदगान महासुरान् स्वाहा तेनां पाठयामास अकेकोटानिके त्रिधातर प्रहारेण श्रां श्रुतवान् पृथक् स्वाहा चन्नमो सर्वकृतास्तेन दामरे भगवद्गुरुदिनो कोटाधन्येन धर्गेधर स्वाहा सर्वं क्षयं महात्मना देहे सेनादेव्या वाहने रातिगोपिना स्वाहा नमस्कारं देव्याय हतो धूर्णलोदनं मनस्क्षयितं कृष्ण देवी के श्रीनाथ स्वाहा स्वाहा स्फुरिता स्वाहा हे मंडल भव परिवार जो तत्र गच्छता गत्वा तो साधवाडी नाम स्वाहा स्वाहा दिव संसयोति नायठाय सर्वे रसे निहन्यतां स्वाहा मदाया दत्ताया समेत परिपालिते शीघ्रमागम्य तथा गृहीत्वा अथा विगान स्वाहा பத்மாவதி அம்பிகைக்கு வஸ்திர சமர்ப்பணமும் மற்றும் நாரங்க பழம் என்று சொல்லக்கூடிய நார்த்தம்பழம் கொண்டு இங்கே யாகமானது அத்தியாயமானது நிறைவு பெறுகிறது. ஓம் चतुर्विंशति मंत्रात्मिका अष्टाध्याय देवता हरिकर्म निखिल दोष निशोधिनी नन्दराक्षसरिपुकुलविनाशिनी देवता नवनीत नित्य कल्याण गुणशालिनी स्वात्म संभूत सकल भुवन पाल विनोदिनी देदीप्यमान वन्य सोमार्कनयन रश्मिमालिनी श्री पद्मावती खंडिका प्रियता देवयान சொல்லுங்க जय धूम्रलोचन वधे रक्तबीजादिवर्धिनी महामारी शिवे तुभ्यो चामुंडाजी सुमंगलम அடுத்தபடியாக அடுத்ததாக 7வது அத்தியாய தேவியாக ராஜமாதங்கி என்று சொல்லக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரி. இந்த ராஜமாதங்கி சண்டிகாச்சரி ஸ்ரீ அம்பாளுக்கு பிரியமாக சிகப்பு நிற வஸ்திரங்களும் பூசணிக்காய் என்று சொல்லக்கூடிய பூசணிக்காயினுடைய விசேஷமான திரவியமாகவும் எலுமிச்சம் சாதம் என்று சொல்லக்கூடிய நிவேத்தியமும் அதை தொடர்ந்து நீதி கவலை ராகமும் விஸ்வதிரடி ஜாலமும் சொல்லப்பட்டு அம்பாளுக்கு ரோக நாசனம் என்று சொல்லக்கூடிய ரோகம்னாக்கா சர்வ வியாதியும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த அம்பாள் கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ராஜமாதங்கி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய சண்டிகா பரமேஸ்வரர் யாகம் நடைபெறுகிறது. ராஜமாதங்கின்னா நம்ம ஒரு முன்னேற்றமான ஒரு அரசியல் விஷயங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு அனுகூலம் செய்யக்கூடியவர் தான் ராஜமாதங்கி. ராஜ பரிபாலனங்களை அருளக்கூடியவர் ராஜமாதங்கி என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ராஜமாதங்கி யாகமானது இப்பொழுது நடைபெறுகிறது. அந்த தும்ரலோதன அசுரன் அம்பாளுடைய ஹூங்காரத்துல எரிஞ்சு போயிடுறான். இத கேள்விப்பட்டவனே
இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் யாரு சும்பராஜாவுக்கு ஒரு கலக்கம் வர்றது. சரி நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம் அவன் கொஞ்சம் பலமான ஆள் போல் இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட நிறைய ஆள்களை போட்டு படை வீரர்களா அனுப்பி சும்பன் நிசும்பன் ராஜா என்ன பண்றாருன்னா சண்டன் முண்டன் 2 பேரும் அனுப்புறாங்க. அவங்க 2 பேரும் அண்ணா தம்பி 2 பேரும் சண்டன் முண்டன் பேரு 2 பேரும் அம்பாளிடம் சண்டைக்கு போய் அந்த குமரலோச்சனன் அழிஞ்சதுக்கான அந்த கோபத்தினால அவங்க சண்டைக்கு போறாங்க. அப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா இப்பயும் அம்பாள் அமைதியா இருக்கா. அம்பாளுடைய சரீரத்துல இருந்து ஒரு சக்தி வெளியே வர்றது, கௌஷிகி அப்படின்னு பேர். இந்த அம்பாளுடைய தோற்றம் முதல்லயே சொன்னோம், 2வது அத்தியாயத்துல சொன்னோம். அனைத்து தேவதைகளுடைய ஒளி சக்தி ஒரு பெரிய பெண் வடிவம் எடுத்து, பெரிய தீச்சுடராவது இந்த தீச்சுடர் பெண் வடிவம் எடுத்து. அப்போ எல்லா தேவதைகளுடைய சக்தியும் சேர்ந்த வடிவம் தான் இந்த பெண் வடிவம் சண்டி அப்படின்னு பேர். சண்டிகா தேவி தன்னுடைய சரீரத்துல இருந்து கௌஷிகி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியை வெளியே வருது. இந்த கௌஷிகின்னு சொல்லக்கூடிய அம்பாள் என்ன பண்றான்னா இந்த சண்டன் முண்டனை சண்டை போட்டு ஜெயிக்கிறா, அழிக்கிறா. சண்டன் முண்டனை அழிக்கிறதுனால அம்பாளுக்கு சாமுண்டா அப்படின்ற காரண பேர் ஏற்படுது. அம்பாளுக்கு நிறைய பேர் தெரியும், சாமுண்டி அப்படின்னு. அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா சண்டன முண்டன் 2 பேரையும் அழிச்சதுனால அம்பாளுக்கு சாமுண்டி அப்படின்ற பேர். இந்த விஷயத்தை விளக்குறது 7வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய சாராம்சம் இந்த அளவுல சுருக்கமா சொல்லப்பட்டது. இதுல பூஜை பண்ணக்கூடிய தெய்வம் ராஜமாதங்கி அப்படின்னு பேரு. பர்வதராஜன் இமயவரம்பனுக்கு குழந்தையா பார்வதி பிறக்கிறார். பர்வதராஜனுக்கு பொண்ணு பார்வதி. பராசக்தி பர்வதராஜனுக்கு பிறந்ததுனால பார்வதியின் பேரு. அவரும் மதங்கர்னு சொல்லக்கூடிய ரிஷியும் நண்பர்கள். அவருக்கு ஆசை வர்றது, பார்வதி மாதிரி ஒரு பெண்ணு நமக்கும் குழந்தையா பிறந்தா நல்லா இருக்குமே தவம் பண்றார். சரி அவருக்காக அவருடைய குழந்தையா பராசக்தி பிறந்தா, அதனால அவருக்கு பேர் மாதங்கின்னு பேர். மதங்க முனி கன்யா அப்படின்னு பேர். மதங்க ரிஷி தவம் பண்ணி பிறந்த பெண் மாதங்கி அப்படின்னு பேர். இந்த மாதங்கியினுடைய அனுகிரகம் எப்படிப்பட்டதுன்னா கல்வி கேள்விகள் மட்டுமல்ல, கலைகள் எல்லாம் சிறந்து விளங்கலாம். 64 கலைகள் சொல்லப்படுகின்றது. இந்த 64 கலைகளுக்கும் தலைவி யார் அப்படின்னா இந்த பராசக்தி தான். அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட பிரதான ஆச்சாரியர் கழுத்துல இந்த ஸ்ரீசக்கரத்தை மாலையா போட்டு இருக்கார். ஸ்ரீசக்கரத்தினுடைய நடுவுல இருக்கக்கூடிய தேவதை லலிதா பரமேஸ்வரன். அந்த அம்பாள் மகாராணி அப்படின்னு சொல்லுவாங்க லலிதாம்பிகை. இந்த லலிதாம்பிகை மகாராணி அப்படின்னா அந்த ராணிக்கு ஒரு படை தளபதி வேணும் சண்டை போடுறதுக்கு, அவங்கதான் வாராகி. அப்போ ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு மந்திரி வேணும். அந்த மந்திரி தான் வந்து இந்த மாதங்கி. இந்த அம்பாளுக்கு மந்திரினி அப்படின்னு ஒரு பேர். அதே மாதிரி கல்வி கேள்விகள்ல அனுகிரகம் பண்ணக்கூடியவள் சர்வஜன வசங்கரி. நமக்கு நண்பர்களா எல்லாரும் நண்பர்களா ஆக்கக்கூடியவள். எதிரியா நம்ம நினைச்சாலும் நண்பர்களா நமக்கு ஆயிடுவாங்க. நம்மளை எதிர்த்து யாரும் சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்க நமக்கு நண்பர்களா ஆயிட்டாலே போதும். நம்ம கிட்ட பகைச்சிக்காம நம்மள இணைஞ்சு போகக்கூடிய தன்மையோடு இருந்தாலே போதும். அந்த ஒரு தன்மையை அனுகிரகம் பண்ணக்கூடியவள் சர்வஜன வசங்கரி அப்படின்னு பேரு. பிரார்த்தனை பண்ணிக்கோ நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நல்ல கல்வி கேள்விகள்ல கலைகள்ல தேர்ச்சி பெறணும். நாட்டியம், பரதநாட்டியம், வீணை வாசிக்கிறது, பாடுறது போன்ற எவ்வளவோ கலைகள் இருக்கு. அந்த கலைகள் எல்லாம் தேர்ச்சி பெறணும். அதே மாதிரி நல்ல மித்திரபாவம், எல்லாரும் நண்பர்களோட குழந்தை வந்து எல்லாருக்கும் நண்பனா இருக்கணும். இப்படி எல்லாம் நமக்கும் எல்லாரும் நட்பா இருக்கணும்ன்றத வேண்டிட்டு 7வது அத்தியாய ஹோமம் தோன்றுகின்றது. முடிகிற வரைக்கும் எல்லாரும் ஓம் மாதங்கி நமஹ, ஓம் ராஜ மாதங்கி நமஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. நாமாவளியை திரும்ப திரும்ப சொல்லணும். சரவர்ஷே மகாபீமே தீமா கீர்த்தா மகாசுலஹ சாதயாமாஸ சக்ரேஷ முண்டக்ஷிப்தே சஹஸ்ரஹஸ்வாஹா ஆஜானேகானி விஜமானார்த்தம் பகம் குருவியாரி வித்வானி ஸ்வோஹோனி கனோதரம் ஸ்வாஹா பீமம் பைரவநாதினி ஹரே நமः ஸ்வாஹா ஆசிம தேவி சக்கரமதாவத கிரீத்வாஜாஸ் கேசேஷோ சிரஸ்தே நாசினாச்சனத் ஸ்வாஹா स्वाहा
वाचकाले कल्याण लिलितं चंडिका वच स्वाहा ख्याता देवी धनेश्वरी नमस्ते ओम दिव्यमंगल होमेन भगवते सप्तमाध्याय देवता मत्तमादक्क कलशहंस हितमदक्कगमना मध्यमोदभर भरित मुक्त रत्नपूर्ण बिंबाधर वदना ज्वलत् सौंदर्य संतोह मंदिरे गदनिवदना नीलोत्पल नीलाकार श्याम सौंदर्य वदना रत्नगिरिमणि जाल रसना श्री राजमातंगे चंडिका प्रियदा जय मातंग गण्ये जय रत्नपीठ स्थिते जय वीणावाद्य प्रिये जय सर्वजन वशंकरे जय सर्वकार्य जय प्रदे देवी महादेवी शिवाय सततं नमः नमः प्रगते भरदाय यदा प्रणदा स्वदा இரண்டாவது அத்தியாய ஹோமமானது துவங்கப்படுகிறது. அடுத்ததாக 8வது அத்தியாய தேவியாக விளங்கக்கூடியவள் கன்னிகா பரமேஸ்வரி 13 அத்தியாய தேவியா இருக்காங்க. இதுல 8வது அத்தியாய தேவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னாக்கா பவானி சண்டிகா என்று சொல்லக்கூடிய பவானி சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாள். அந்த அம்பாளுக்கு நீல நிறப்புடவையும் கரும்பு தேன் குழல் என்று சொல்லக்கூடிய திரவியத்தினால் மிளகு சாதம் நிவேத்தியத்துடன் விசேஷமான ஒரு நடைபெற்று ஆனந்த பைரவி ராகமும் கண்ட தாளம் என்று சொல்லக்கூடிய தாளங்களுடன் அம்பாளானவர் இங்கே அனுக்கிரகம் செய்கிறார். சத்ருநாசம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து விடுபட சத்துருக்களாக இருக்கக்கூடியவர் அனைவருமே நம்மளிடம் விலகி நண்பர்களாகவே நம்மளுடன் பழகக்கூடிய விஷயங்களாக அமைய வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது அம்பாள் பவானி சண்டிகா பரமேஸ்வருடைய யாகமானது நடைபெறுகிறது. பவானி அம்மன் பெரியபாளையத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெரியபாளையத்தை அமைய பெற்றிருக்கின்ற பவானி அம்மனுடைய அருள் இங்கே நமக்கு கிடைக்கின்றது என்பதை நம்மோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 8வது அத்தியாயத்தினுடைய சாராம்சமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, போன அத்தியாயத்துல சண்டன் முண்டன் 2 பேரும் அடிச்சாச்சு. 6வது அத்தியாயத்துல தூம்ரலோச்சன மூச்சு காற்றினுடைய அந்த ஹூங்காரத்திலே இருச்சுட்டா. 7வது அத்தியாயத்துல அந்த சண்டன் முண்டனை கௌசிகீந்திர சக்தி அழிச்சாச்சு. சரி, இப்போ ஒரு 10 பேரையோ அல்லது ஒரு 1000 பேரையோ அனுப்பணும்ல. ஆனா என்ன பண்றாருன்னா, தூம்ரலோச்சன் அழிஞ்சதை தொடர்ந்து சண்டன் முண்டன் 2 பேரை அனுப்பி இப்போ ரக்தபீஜன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அசுரன் அவனை படத்தளபதியா வச்சு மற்ற அசுரர்களும் கூட சேர்த்து அனுப்புறார். அந்த ரக்தபீஜனுடைய வரம் என்ன அப்படின்னா, பீஜம்னா விதை. அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுந்தா அவனை போலவே இன்னொரு உருவம் தோன்றும். அப்போ அவன் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில அப்படின்னும் போது உடம்புல 5 லிட்டர் ரத்தம் நமக்கு ஓடுதுன்னா அசுரனுக்கு எவ்வளவு கணக்கு பண்ணீங்களோ
அவனுடைய ரத்தம் பூமியில போச்சுன்னா அவன மாதிரியே நிறைய அசுரர்கள் தோன்றுவார்கள். திருமணம் முடிந்த பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரியான ஒரு வரம் பெற்றவன். அப்போ பராசக்தி என்ன பண்றான்னா தன் உடம்புல இருந்து போன அத்தியாயத்துல கௌசிகி சக்தி வெளியே வந்த மாதிரி இப்போ 7 பேர் வெளியே வராங்க. நமக்கு எல்லாம் தெரியும் கிராமத்துல கிராம தேவதைகளா செல்லியம்மன் அப்படின்லாம் பேர் இருக்கும், பொன்னியம்மன். ஆனா பார்த்தோம்னா உள்ள 7 அம்மன் இருக்கும். திருவக்கரையில அக்கரகாலின்னு சொல்லுவோம். உள்ள போய் பார்த்தோம்னா 7 சாமி இருக்கும். அது என்ன அப்படின்னா சப்த மாதர்கள் அப்படின்னு பேர். பிரம்மாவினுடைய சக்தி, விஷ்ணுவுடைய சக்தி வைஷ்ணவி, முருகப்பெருமானுடைய சக்தி கௌமாரி, வராகனுடைய சக்தி வாராகி, இந்திரனுடைய சக்தி இந்திராணின்னு 7 பேர். அந்த 7 பேரும் இப்ப வெளியே வர்றாங்க. முதல்ல இப்பதான் அவதாரம் பண்ணினாங்க. மொத்த பேரும் பராசக்தி கிட்ட சண்டிகாவுடைய சரீரத்துல இருக்காங்க. சரீரத்துல இருந்து இப்பொழுதுதான் அவதாரம் பண்ணி வெளியே வந்து அந்த 7 பேரும் சேர்ந்து அந்த ரத்த பீஜனை அழிக்கிறாங்க. ரத்த பீஜனுடைய அடிக்கும் போது என்னன்னா ஒரு சொத்து ரத்தம் மூக்கில விழுது. உடனே ஒருத்தன் இன்னொருத்தன் வரான். அவன் அடிச்சோம்னா அதே மாதிரி 1, 10, 100, 1000, லட்சம் ஒரு செகண்ட்ல எங்க திரும்பினாலும் ரத்த பீஜனா இருக்கான். கை வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு. தொட்டா 1000 பேர் வரான் ஒருத்தர் அடிச்சா. அப்போ ஒரு செகண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 7 தேவிகளுமே ஒரு செகண்ட் ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. அப்போ எது அவனுக்கு வளர்றதுக்கு காரணமா இருக்குன்னா ரத்தம் தான் காரணமா இருக்கு. இந்த ரத்தம் இருக்கவே தானே வெளில வரான் அப்படின்ட்டு அவனை அடிச்சு ரத்தம் பூமியில விழாத மாதிரி யுத்த பூமியில மண்டை ஓடு நிறைய இருக்கும் இறஞ்சு. இந்த மண்டை ஓடுகளை கொண்டு என்ன பண்றான்னா பராசக்தி இந்த ரத்தம் கீழே விழாத மாதிரி பிடிச்சு உள்ளுக்கு சாப்பிடுறான், குடிச்சிடுறான். வேற எங்க கொட்டுறது? எங்க கொட்டினாலும் திரும்ப வெளியே வர்றான். அதனால வேற வழி இல்லாம அவனுடைய ரத்தத்தை குடிச்சிடுறான். ரத்தத்தை குடிச்சு ரத்த பீஜனுடைய சமஹாரம் நடக்குது. இப்போ நாம குடிக்கிற மாதிரி ஒரு காபி மாதிரியோ ஒரு பழரசம் போல அந்த ரத்தம் கிடையாது. அது அசுரனுடைய ரத்தம். அது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஆனாலும் அம்பாள் ஏன் பண்றான்னா ஜெகன்மாதா பராசக்தி ஜெகன்மாதான்னு பேர். மாதா அப்படின்னா அன்னை, தாய் அப்படின்னு பேர். இந்த உலகத்துல அம்மாக்கு நிகர் வேற ஒரு தன்மை கிடையாது. இப்ப இதுக்கு பதிலா எதுன்னு சொல்லலாம், மாத்து பொருள் சொல்லலாம். பூமி தானம் பண்ணணும். பூமி தானம் பண்ண முடியல என்ன பண்ணலாம்? சந்தன கட்டியை தானம் பண்ணலாம். பூமி தானம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். பசுமாடு தானம் பண்ணணும். நேற்றுக்கு கூட இங்க கோதானத்துக்காக மட்டை தேங்காய் வச்சு தானம் பண்ணணும். அப்போ நமக்கு பசுமாட்டுக்கு பதிலா மட்டை தேங்காய் வச்சு தானம் பண்ணலாம். ஆனா தாய்க்கு நிகர் இன்னொரு விஷயம் சொல்ல முடியுமானா கிடையாது. அந்த மாதிரி அம்மான்ற ஸ்தானம் ஒரு உயர்ந்த ஸ்தானம். ஜெகன்மாதா இந்த உலகத்துக்கே தாயா இருக்கிறதுனால உலக நன்மைக்காக அந்த அசுரனுடைய ரத்தத்தை தானே ஏத்துக்கிறார். சுபாவம். தனக்கு ஆகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, தான் குழந்தை சாப்பிடணும்னு நினைப்பான். தன் குழந்தையை நோக்கி ஒரு தேல் கடிக்க வருதுன்னா முதல்ல அம்மா தான் போய் தடுப்பான். இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். அவ அழிவு திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுமாறு கேட்டு ஹோமத்தை தொடர்கிறோம். ஓம் சக்தியா ஜகான கௌமாரி வாராசனா மாஹேஸ்வரி த்ரிசூலேன ரக்த பீஜம் மகாசனம் ஸ்வாஹா. அஸ்யாஹதஸ்ய போதா சக்திசூலாதிபிர்புவே பபாதாயோ வை ரக்தோ கர்த்ரேணா சம்சதசோ ஸ்வாஹா. சம்போதே ரசே சகலம் ஜகதே வ்யாபமாசி ததோ தேவ பயமாத வருத்தமம் ஸ்வாஹா. தானிஷ்ணாதர அந்தரிகா நந்தியா பிராஹதத்வர உவாதயானி காமுண்யா விஸ்தீர்ண வதனம் குரு ஸ்வாஹா. சத்ரபாத சம்போதா ரக்தபிந்துர் மகாசுரா ரக்தபிந்து வதிஷ்ணத்வ நினவேகினா ஸ்வாஹா. கமயந்தி சரணே ததுப்பண்ணான் மகாசுரம் கலேகச்சே யஹ விஷ்ணத்வ பவிஷ்யதி ஸ்வாஹா. பயா சௌதே பத்யதிசா பலே இத்யுக்தா ததோ தேவி சோனேன பதிகாதோ ஸ்வாஹா. வேதனாம் சக்ரே கடாபாதோல்காமபி தஸ்யாஹ தசதேஹ தபஹு ஸ்ராவணானிதம் ஸ்வாஹா. ஆசராதாத தாமுண்டா பகவதச சிவோனிதம் தேவி சோனேன வதேன வாரசிதவிருட்டபிர் ஸ்வாஹா. வீரக்ஷமஹி பாவரக வீரோ மகாசுரஹ நமஸ்தே ஹரகபதபவாது ஸ்வாதசான்றுப ஸ்வாஹா. அம்பாணி அம்பாளுக்கு பிரியமாக கரும்பு துண்டுகளை கொண்டு இந்த 8வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. வஸ்திர சமர்ப்பணம் அதனை தொடர்ந்து
अनेन दिव्यमंगल होमेन भगवते त्रिषष्टि मंत्रात्मिका अष्टमाध्याय देवता अरुणारुणशत समान भराणा नयन हृदय निश्चिन्ते कमनीय कटाक्ष करुणात्म प्रसून कृत प्रमा मेहांत्र सकल भुवन अनिर्माल विद्याविष्कृत हृदय मंदमति मंदास्मित वदना पादानतास्तिकदन शोक शोधानुगुणा श्री भवानी चंडिका प्रियता जय ललितांबिके எல்லாரும் கூட சேர்ந்து ஜெயதயான்னு சொல்லுங்க. जय ललितांबिके जय जया जय अष्टमात्रसहिते जय जया नाधिरूढे जय जया जय भवानी जय जया सागर मध्यस्थे जय जया लोकमात्रे जय जया कार्य जयप्रदे जय जया महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृते भद्रायै नियता प्रणतास्मता அடுத்ததாக இப்பொழுது அம்பாளாக விளங்கக்கூடியவர் இந்த மகா சண்டியாகத்திலே ஒவ்வொரு அம்பாளும் இங்க வரலாம். நம்ம பூஜை பண்ண அம்பாள் ஒவ்வொரு அம்பாலும் அக்னி ரூபமா இங்க வந்து நமக்கு அருள் கொடுக்கிறார். ஒரே நேரத்தில் 13 அம்பாள் வராளாங்க. சண்டிகா பரமேஸ்வரியாக வராள். அந்த பிரதானமாக இருக்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்பாள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அம்பாள் வந்து மகிஷனை சம்ஹாரம் பண்றா. நவராத்திரி ரொம்ப விசேஷமானது. அது 3 விதமான நவராத்திரிகள் இருக்கு. அந்த நவராத்திரி தசா சாரதா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய அந்த நவராத்திரியானது புரட்டாதி மாதத்தில் எல்லோரும் நாம எல்லாம் நிறைய கொண்டாடுகின்ற நவராத்திரி. அடுத்ததா வசந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடியது. ஆடி மாதத்தில் அப்படி இந்த வசந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடிய நவராத்திரி. அதை தொடர்ந்து நவராத்திரியானது ஆஷாட நவராத்திரி. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடியது ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய 3 நவராத்திரிகள் நம்ம இருக்கு. மாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியானது மாதங்கி என்று சொல்லக்கூடிய அம்பாளோட நவராத்திரியாக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வசந்த நவராத்திரி வாராகி அம்மனுக்காகவும், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடிய நவராத்திரி. இப்படியாக 3 விதமான நவராத்திரிகள் சிறப்பை பெற்றது. அது மாதிரி இந்த 9 தேவிகளும் அந்த மகிஷனை சம்ஹாரம் பண்ணதுக்கு பெரிய அசுரன் வந்து பெரிய வந்திருக்கான். எப்படி அடிக்க அந்த அசுரன் தம்பி எந்த காரணத்தை கொண்டு அடிக்க முடியாது. அப்படியே ஐயா சொன்ன மாதிரி அவருடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு மகிஷனா மாறிட்டே இருக்கு. அப்ப அம்பாள் என்ன செய்யறது புரியாம ஒரு ரூபமாக அம்பாள் சுரூபமாக எடுத்து ஒவ்வொரு தேவியாக ஒவ்வொரு நாட்களாக அம்பாளிடம் அந்த அசுரனுடன் சம்மானம் செய்கிறார்கள். அப்படி விசும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் அப்படி ஒவ்வொரு அசுரனையும் சம்மானம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ கடைசியா அம்பாள் வராங்க மகிஷனை சம்மானம் பண்றது. அதனால அந்த மகிஷனை சம்மானம் செய்கின்ற நிகழ்ச்சியா
கண்டிகா பரமேஸ்வரி. அதனால இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பை பெற்றது என்பதை நம்மோடு தெரிவித்துக் கொண்டு அதனுடன் இந்த கண்டிகா பரமேஸ்வரனுடைய 9வது அத்தியாய தேவியாக விளங்கக்கூடியவர் அஷ்டாம்பிகா கண்டிகா என்று சொல்லக்கூடிய சிவன் பார்வதி ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தாத்பரியத்தோடு விளங்கக்கூடிய அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு விசேஷமான கத்திரிப்பூ கலர் வஸ்திரங்களும் அதை சார்ந்து பூசணிக்காயும் கரும்பு சுட்டும் அம்பாளுக்கு ஆகுதி நிவேத்தியங்களும் எள்ளு சாதங்களானது நிவேத்தியங்களாக அம்பாளுக்கும் ஆனந்த பைரவி கண்டதாளம் என்று சொல்லக்கூடிய சாலத்தினாலும் அதை தொடர்ந்து சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய விசேஷமான யாகத்தை செய்வதனால் சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய அந்த கண்டிகா பரமேஸ்வரி 9வது அத்தியாய யாகமாக செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்பாக மதுவந்தி ராகமானது அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது. அப்படி இந்த ராகத்தோடு அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் தம்பதி பூஜையானது நடைபெறுகிறது. சுமங்கலி பூஜைகளானது இப்ப நடைபெற்று முடிந்தவுடன் இந்த அம்பாளுடைய பூஜை நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரதான ஆச்சாரியார் அவர்கள் இங்கே பிரம்மச்சாரி பூஜையும் படுக பூஜையும் தம்பதி பூஜையும் சுமங்கலிகள் 3 சுமங்கலிகளாக இங்கே அமர்ந்து துர்கா லட்சுமி சரஸ்வதியாக 3 சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜையானது நடைபெறுகிறது. அம்பாளுக்கு இந்த ஆபத்திகள் நடந்து கொண்டிருப்பதனால் இதை நிறைவு பெற்றவுடன் பூர்ணாகதி முன்பாக இந்த தம்பதி பூஜைகளாம் 3 சுமங்கலிகளாக முப்பெரும் தேவி என்று சொல்ல துர்கா லட்சுமி சரஸ்வதி அந்த 3 சுமங்கலிகளாக இங்கே பூஜை நடைபெற இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். அதனுடன் இப்பொழுது विशेष होममानது நடைபெறுகிறது. ततो निशम्भः सम्प्राप्य चेतना मातकारमुखः आर्यभागधरे देवी कालीं के शरणनाथः स्वाहा श्रीरत्वा बहुना महितो धनुजेश्वरः चक्रायुधेन चादया मासदण्डिकां स्वाहा भगवती कृता दुर्गा दुर्गात्मिका श्री चिच्छेदतां चक्राणि ससरी सायगात्सदां स्वाहा शम्भो वेगेन गदामा दादचण्डिका अभ्यदामते हत्तो दैत्यसेना समावृत स्वाहा अस्या वदते एवाह गदां चिच्छेदकण्डिका खड्गेन दण्डधारेण साधुशूलेन नमादये स्वाहा समादन्त शुभप्रवर्धन हृदिविद्यादशूलेन वेगपिञ्चेन चण्डिका स्वाहा कृष्णस्य उलेन अदया सदोदः महाबल महायज्ञ पुरुषावदन् स्वाहा कामतो देवी रहस्य सुनत्तः शिरचिच्छेद खड्गेन ततो सामवदद्भुवि स्वाहा तस्य भगारका दुर्गा खण्डशिरोधरान् असुरास्तां काली शिवदूती तथा परस्वाहा हरिशक्ति निर्भिन्ना केचिन्न वसुमासुराः ब्रह्माण्डमन्त्रभूतेन दोलेनान्ये निराकृता स्वाहा महेश्वरी त्रिशूलेन भिन्ना भेदस्तदा परे आराही कुन्नघातेन केचित् चूर्णीकृता भुवि स्वाहा खण्डं खण्डं च चक्रेण वैष्णव्या धर्माकृताः वज्रे सैति हस्ताकं निरुक्तेन तथा परे स्वाहा केचित् दिनेषु रसुराः केचित् कष्टा महाहवात् भक्षिताश्चापरे काली शिवदूती मृगाधिपैः स्वाहा जगदम्बार्पणमस्तु ब्रह्मचारी முதலாயிரம் பண்டதுலமா முடிச்சிட்டு போயிடலாமா முடிச்சிட்டு போயிடலாம் 9வது அத்தியாய தேவதை அர்த்தாம்பிகைக்கு பிரியமாக 2 பொருள் பேர்லாம் ஏற்கனவே சொன்னாரு. பார்வதி பரமேஸ்வரர் சேர்ந்த வடிவம்னு அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி. அதனால இங்க பொருளும் 2 பொருள் பூசணிக்காவும் கரும்பு துண்டு 2 பொருள் சேர்த்து ஹோமம் பண்ண போறோம். தரிசனம் பண்ணுங்க.
भागा सदा शिव शभवामात्म शक्ति भागा अर्थ प्रपंच मनानी परशिव भागांतवेश श्री अर्थांबिका चंडिका प्रियतां எல்லாரும் தேவதையோடு சொல்லுங்க ஜெய ஈஸ்வரார்த்தாங்க சரீரே ஜெய தயா விசும்பாவதே ஜெய தயா ஜெய பயங்கரே ஜெய தயா மங்களகாரிய ஜெயப்ரதே ஜெய தயா महादेवी शिवायै सततं नमः नमः प्रकृते भद्रायै नियता प्रणता स्मता தெய்வம் மானுஷ ரூபேன அப்படின்ற வாக்கியத்துக்கு ஏற்ப அம்பாளை வந்து இங்க 5 விதமான இடத்துல பூஜை பண்றோம். சண்டிகா பரமேஸ்வரிய 5 இடத்துல புஸ்தக வடிவம் ஆகமம் ஆகினி அப்படின்னு திருவாசகம் சொல்றோம். சிவபெருமான் இந்த ஆகமத்தின் வடிவமா இருக்கார் அப்படின்றோம். அதே மாதிரி இந்த பராசக்தி இந்த தேவி மகாத்மிய மந்திரம் அடங்கிய இந்த புஸ்தகத்தின் வடிவமா இருக்கார். நாம கூட நவராத்திரியில புஸ்தகம் குழந்தைங்களுடைய புக்கை வச்சு பூஜை பண்ணுவோம். அது மாதிரி இந்த புக்கனுடைய புஸ்தகத்தினுடைய வடிவமா இருக்கா சண்டிகா பரமேஸ்வரி. மற்றொரு வடிவம் ஆச்சாரியர் வடிவம். பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர் இந்த யாகம் பண்றாரே அவருடைய வடிவமா இருக்கா சண்டிகா பரமேஸ்வரி. மூன்றாவது வடிவம் அங்க கும்பத்தினுடைய வடிவத்துல இருக்கா, கலச வடிவத்துல. அடுத்ததா 4வது யாக அக்னி, அந்த நெருப்பு, யாகத்துல வரக்கூடிய நெருப்பினுடைய சொரூபமே சண்டிகா பரமேஸ்வரி. 5வது வடிவம் பராசக்தி இருக்கா. இந்த 5 வடிவத்துல பராசக்தியை பூஜை பண்றோம். 5வது வடிவமான சுமங்கலி வடிவத்துல சண்டிகா பரமேஸ்வரி பூஜை பண்றோம். பிரம்மச்சாரி வடிவத்துல விநாயக பெருமானும், கன்னியாபெண் வடிவத்துல துர்க்கை அம்மனும், இந்த சுமங்கலி வடிவத்துல சண்டிகா அம்பாளும், மற்றும் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்துல பைரவ பெருமான் கஷேத்திரபாலரையும் பூஜை பண்றோம். வடுக பெருமானையும் பூஜை பண்றோம் சொல்லிட்டு தம்பதிகள் வடிவத்துல பார்வதி பரமேஸ்வரர் பூஜை பண்றோம். ஆக அந்த பூஜைகளான தற்பொழுது நடைபெறுகிறது. கலசத்தியம் கே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதः மூலே ருத்ராः ऋग्वेदोऽथ यजुर्वेदः सामवेदोऽप्यथर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलशाम्बु समाश्रितः आयान्तु देवपूजार्थं दुरितक्षयकारकाः गङ्गे तु यमुने दीपे गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु। ब्रह्मचारी स्वरूप महागणपति आराध्य ஒரு ஆள் வந்துட்டாங்க. கேட்கல வாரம் பண்ணாங்களா? இல்லைம்மா கொஞ்சம் குடிச்சுங்க சாப்பிட்டு நீங்க कार्तहर्तो महातनोः दीप्ताङ्कुशं साक्षं दन्तं दक्षे महङ्करैः आमेपासं कालमुखं जलतां जम्बूतवत्करैः रक्ताङ्कुशसुधा भूयात् दुर्गा गणपतिर्मुदे ॐ भीं दुं भीं दुं दुर्गापुत्राय शक्तिहस्ताय मात्रोत्सवाय महागणपतये नमः। ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनं समर्पयामि वस्त्रार्थम् उपवीतार्थम् आभरणार्थम् अक्षतान् समर्पयामि दिव्यपरिमल गन्धान् धारयामि गन्धोपरि अक्षतान् समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि। ओम आमोदगणपतये नमः ओम प्रमोदगणपतये नमः ओम सुमुखगणपतये नमः ओम दुर्मुखगणपतये नमः ओम अविघ्नगणपतये नमः ओम विघ्नकर्तृगणपतये नमः ओम भक्ष्यादिगणपतये नमः ओम पंचहस्तगणपतये नमः ओम दुर्गागणपतये नमः। सकलाराधनै स्वच्छितम्। அடுத்ததா நம்பரிகள் வடிவத்துல பார்வதி பரமேஸ்வரர் பூஜை उमामहेश्वरी स्वरूप उमामहेश्वरं ध्यायामि। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्रितबहुर्धनाभ्यां नगेन्द्र कन्याभिषकेतनाभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां उमामहे दंपति स्वरूप उमामहेश्वरं ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनं समर्पयामि वस्त्रं सौभाग्यद्रव्यं समर्पयामि। ओम निवासवासात् परिवीत आगाद्य संश्रेयान् भवत्याजमानः तीरासक्तः
ईशानस्य देवस्य भक्ति नमः ओम पशुपते देवाय नमः पशुपते देवस्य भक्ति नमः ओम रुद्राय देवाय नमः रुद्रस्य देवस्य भक्ति नमः ओम रुद्राय देवाय नमः ओम रुद्रस्य देवस्य भक्ति नमः ओम भीमाय देवाय नमः भीमस्य देवस्य भक्ति नमः महदे देवाय नमः महदो देवस्य भक्ति नमः दंपति स्वरूप उमा महेश्वराभ्यां नमः சகலாராதனைஸ்வர்ச்சிதம். அடுத்ததா சுமங்கலிகள் வடிவத்துல சண்டிகாம்பால பூஜை பண்றோம். ரோக்ஷ்ய சுமங்கலி ஸ்வரூபிணி சண்டிகா பரமேஸ்வரி த்யாயாமி. ஓம் மந்த்ராட்சரமயி தேவி மாத்ருகா ரூபதாரிணி நவதுர்காத்மிகாம் சாக்ஷா தேவி ஆவாஹயாம்யஹம். அடுத்ததா முப்பெரும் தேவியர் அந்த வடிவத்துல மகாகாளி ஸ்வரூபமா அம்பாவை பூஜை பண்றோம். ஓம் மகாகாளி வித்யா த்யாயாமி ஆவாஹயாமி ஆசனம் சமர்ப்பயாமி பாத்யம் சமர்ப்பயாமி. உபாகரணவதனே சிரோமாலா மாத்தி போடுறோம். பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆஜமனம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானானந்தரம் ஆஜமனம் சமர்ப்பயாமி வஸ்திரார்த்தம் வஸ்திரம் சௌபாகிய திரவியம் சமர்ப்பயாமி. पूजयामि. ओम मामाजी नमः ओम जयकाजी नमः ओम रौद्री नमः ओम काली नमः ओम कलविकरणी नमः ओम बलविकरणी नमः ओम फलप्रवधिनी नमः ओम सर्वगुणधरणी नमः ओम साधनी स्वरूपिणी सुमंगली स्वरूपिणी महाकाली नमः सकलाराधनैस्वर्चितम्. அடுத்ததா மகாலட்சுமி ஸ்வரூபமா மற்றும் ஒரு சுமங்கலியை பூஜை பண்றோம். लक्ष्मी लज्जे महाविद्ये श्रद्धे पुष्टि सुधे द्रवे महारात्रि महाविद्ये नारायणी नमोस्तुते. महालक्ष्मी स्वरूपिणी सुमंगली स्वरूपिणी महालक्ष्मी नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनं समर्पयामि वस्त्रं सौभाग्यद्रव्यं समर्पयामि दिव्यपरिमळ गन्धां धारयामि गन्धोपरि अक्षतान् समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि. वाद्यं ओम धनलक्ष्मी नमः ओम धान्यलक्ष्मी नमः ओम विद्यालक्ष्मी नमः ओम कीर्तिलक्ष्मी नमः ओम सौभाग्यलक्ष्मी नमः ओम संतानलक्ष्मी नमः ओम वीरलक्ष्मी नमः ओम विजयलक्ष्मी नमः ओम महालक्ष्मी नमः सकलाराधनैस्वर्चितम्. அடுத்ததா சரஸ்வதி ஸ்வரூபமாக மற்றொரு சுமங்கலியை பூஜை பண்றோம். ஓம் मेधे सरस्वती वरे भूतिमा प्रविदामसी नेदे त्वं दसी देशे नारायणी नमोस्तुते. ओम सरस्वती सुमंगली स्वरूपिणी सरस्वती नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनं समर्पयामि वस्त्रं सौभाग्यद्रव्यं समर्पयामि दिव्यपरिमळ गन्धां धारयामि गन्धोपरि अक्षतान् समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि. वाद्यं वाग्देवी नमः ओम वाग्विलासिनी नमः ओम ब्रह्मवती नमः ओम विरिंजिवती नमः ओम विमलाजी नमः ओम वशंकरजी नमः ओम वाग्देवी नमः ओम विमलाजी नमः ओम महासरस्वती नमः सकलाराधनैस्वर्चितम्. அடுத்தபடியா மற்றொரு பிரம்மச்சாரி வடிவத்துல வைரவ பெருமான் க்ஷேத்திரபாலர்னு சொல்லக்கூடிய வடுகர்னு சொல்லக்கூடிய வைணவ பெருமான மற்றும் ஒரு கன்னியா வடிவத்துல பாலா அம்பால பூஜை பண்றோம். निवसतु हृदि बाला पुल्लकल्हार संस्था निवसतु हृदि बाला नित्यकालशीला ओम बाला स्वरूपिणी कन्या स्वरूपिणी बालायै नमः बालाम्बिकायै नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि स्नानं समर्पयामि
स्नानानन्तरम् आचमनं समर्पयामि वस्त्रं सौभाग्यद्रव्यं समर्पयामि दिव्यपरिमलगन्धान् धारयामि गन्धोपरि अक्षतां समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि वाद्यं गतिमेव ओम अंबिकाजी नमः ओम गणांबिकाजी नमः ओम गंगाजी नमः ओम गौरी नमः ओम उमाजी नमः ओम ईश्वरजी नमः ओम मुरण्णी नमः ओम धारिकाजी नमः ओम बालांबिकाजी नमः सकलाराधனைஸ்வர்ச்சிதம் அடுத்ததா மற்றும் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்துல வடுக பெருமான் பைரவ மூர்த்தியை பூஜை பண்றோம் புரோக்ஷ்ய ஓம் வடுக ஸ்வரூபினே भैरवासराज नमः ओम वडग स्वरूपिणे भैरव मूर्तये नमः ओम रक्तज्वाल जटाधरं शशिधरं रक्तांग तेजोमयं हस्ते शूलकपालपाशनवरुन् ओम हम क्षेत्रपालाय नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि वाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आचमनं समर्पयामि वस्त्रं सौभाग्यद्रव्यं समर्पयामि दिव्यपरिमलगन्धान् धारयामि गन्धोपरि अक्षतां समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि वाद्य